இன்றைக்கி இந்த வீடியோவில் தர்பூசணி பழத்தை வச்சு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு சில பேருக்கு பழமாக சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஜூஸ் ரெசிபி சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. நான் என் பசங்களுக்கு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். இப்போ நல்லாவே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம தர்பூசணியை இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஜாரில். இதில் சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா நாட்டு சர்க்கரை போடுங்க. பெரியவங்களுக்குன்றதுனால நான் ஒயிட் சுகர் போடுறேன். இப்போ ஐஸ் க்யூப் போட்டுட்டு மிக்ஸியில் நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதில் வாட்டர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்ட்ரு ஒன்று எடுத்து வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா மற்ற ஜூஸும் கீழே இறங்கிடும். உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடையில் இருக்க மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தர்பூசணி பற்றி சில டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த தர்பூசணி ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தர்பூசை ஒட்டி இருக்கிற இந்த ஒயிட் கலர்லேயே இருக்குது இல்லைங்களா, சிவப்பு பக்கத்தில், அதை சாப்பிட்டா ஆண்மை பெருகுன்றாங்க. அதே போல் பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குனாலும் இந்த மாதிரி தர்பூசணி நீர் சத்து இருக்கிற பழங்கள்லாம் இன்டேக் பண்ணலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.